20 வருஷத்துக்கு மேல நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இருக்க ஒரு இன்டிஸ்ட்ரக்டபிள் கார் தான் இந்த மஹேந்திராவோட பொலேரோ. இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம கூட மஹேந்திரா பொலேரோல அப்டேட் ஆன வேரியன்ட் தான் இருக்கு. அதாவது 2025ல ஒரு சில அப்டேட்ஸ் வந்து இந்த மஹேந்திரா பொலேரோ குடுத்தாங்க. ஸோ அந்த அப்டேட் ஆன V8 அப்படிங்கிற வேரியன்ட் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. ஸோ இந்த வேரியன்ட்ல நிறையவே சேஞ்ச் ஆயிருக்கு. பட் ஸ்டில் அந்த கேரக்டர் வந்து இந்த வண்டி கிட்ட இருந்து இன்னும் சேஞ்ச் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது என்னதான் 2025க்கு ஏத்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாலுமே இந்த காரோட கேரக்டர் அந்த DNA அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நீங்க டிசைன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த காரோட ஒரு டீடைல்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த மஹேந்திரா பொலேரோ V8 வேரியண்ட்டை நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க SKS மஹேந்திராக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். நீங்களும் மஹேந்திரால ஏதாவது கார்ஸ் புக் பண்ணணும் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த புது அப்டேட் ஆன மஹேந்திரா பொலேரோவோட கீ. இதில் லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் இந்த ஹசர்ட் லேம்ப் ஆன் பண்ணிக்கலாம், அதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஹெட் லேம்ப்லாம் ஆன் பண்ண முடியாது. அண்ட் புதுசாக இந்த 2025 அப்டேட்டுக்கு இந்த ஸ்டெல்த் பிளாக் கலரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கலரில் இந்த கார் பார்க்கறதுக்கு ரொம்பவே ரக்கடான ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜின் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இன்ஜின் வைஸ் பார்க்கும்போது எந்த சேஞ்சுமே பண்ணல. பழைய 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் எம்ஹாக் டீசல் இன்ஜின் தான் இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் ஒரு 75 bhp அண்ட் 210 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 சிலிண்டர் டீசல் இன்ஜின். பட் உள்ளே உட்காந்து ஓட்டுறப்போ அது 3 சிலிண்டர் மாதிரியே ஃபீல் ஆகாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இது ஆல்ரெடி பர்சனலாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நானே வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு டீசல் இன்ஜின் தான், நல்ல டார்க்கியான ஒரு டீசல் இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது வந்துட்டு ரியர் வீல் டிரைவில் தான் வரும். ஸோ ஃப்ரண்ட் டிசைன் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த கிரில் போர்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் க்ரோம் இன்சர்ட்ஸ் வந்து இப்போ அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் சேம் நார்மலான ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் தான் வருது. கார்னரிங் ஃபங்க்ஷனோட இந்த ஹெட்லாம்ப்ஸ் வந்துடும். இது வந்து இந்த B6 ஆப்ஷனல் அண்ட் V8 வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் வரும். அதுக்கு கீழே இருக்க வேரியன்ட்ஸ்லாம் இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. கீழே ஃபாக் லேம்புமே இந்த வேரியண்ட்டுக்கு அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது ஹாலஜனில் தான் வரும். பம்பர் போர்ஷன் ஃபுல்லாக பாடி கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலி இந்த ஸ்டெல்த் பிளாக் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ மஹேந்திரா அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படின்னு தான் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ரியலி இது ஒரு பாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் நான் வந்து இது ஒரு இன்டிஸ்ட்ரக்டபிள் கார் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ரோட்ஸில் இருக்க வில்லேஜ் ரோடாக இருந்தாலும் சரி, இல்லை ஹில்ஸாக இருந்தாலும் சரி, எங்கே இந்த கார் எடுத்துகிட்டு போனாலும் இது வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக அது வந்துட்டு கிராஸ் பண்ணி போகும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு கார் தான் இது. பட் ஸ்டில் இது வந்துட்டு ஒரு 2 வீல் டிரைவ் கார் தான். ரியர் வீல் டிரைவில் தான் இந்த மஹேந்திரா பொலேரோ உங்களுக்கு கிடைக்குது. ஸோ சைட்லேருந்து பார்க்குறப்போ இங்கேயுமே அந்த டிப்பிக்கலான அந்த மஹேந்திராவோட டிசைன் தான். நல்ல ஒரு பாக்ஸியான ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டான V8 வேரியண்ட்டில் சேஞ்ச் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலாய் வீல் தான். இது வந்து டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 215/75 R15 இன்ச்சில் அலாய் வீல் அப்படிங்கிறது வந்துருது. அண்ட் இந்த சஸ்பென்ஷனுமே இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இப்போ ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் டேம்பிங்கோட வந்துடும். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் அது. அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறதா மஹேந்திரா சொல்லியிருக்காங்க. இதனால ரைட் குவாலிட்டியுமே பழைய பொலேரோ கம்பேர் பண்ணுறப்போ இதில் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வீல் ஆர்ச்சஸ்லாம் நல்ல ஒரு போல்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வண்டி எவ்வளோ உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பாடி கிளாடிங் ஃப்ரண்ட்லேருந்து ரியர் வரைக்கும் கண்டினியூ ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃபெண்டரில் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ORMs ஸ்டில் உங்களுக்கு மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ்லேயே கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் ஒரு மேட் பிளாக் கலரில் வந்துருது. இதில் ஒரு சில்வர் இன்சர்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெட்ரோ ஃபினிஷ்காக அந்த டோர் ஹிஞ்சஸ்லாம் ஓப்பனாகவே தான் இருக்குது. ஸோ அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. அண்ட் DLOஸ்லாம் நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் வர்றப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பொலேரோ V8 அப்படிங்கிற ஒரு பேஜிங் மட்டும் வந்துருது. ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் டிஸ்க் வரும். ரியரில் ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் லீஃப் ஸ்ப்ரிங்ஸ் தான் வருது. அதில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஆல்ரெடி இருந்த அதே லீஃப் ஸ்ப்ரிங்ஸ் தான் வருது. இந்த இடத்துல சின்னதாக ஒரு டிசைன் ட்ரீட்மெண்ட் மட்டும் வந்துருது. ஸோ ரியர் ஆங்கிள் பார்க்கலாம். இங்கே வந்துட்டு இந்த ஸ்பேர் வீல் டெயில் கேட்லேயே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு ஒரு கவருமே கொடுத்துருக்காங்க. அதில் பொலேரோ அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே வந்துருது. அண்ட் ரிவர்ஸ் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ், டெயில் லேம்ப்ஸ் எல்லாமே வந்து ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்துட்டு இங்கே 2 பேர் உட்காந்துக்கலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. இது ஒரு 7 சீட்டர் தான். இது நீங்கள் பேஸ் வேரியன்ட் எடுத்தாலுமே இந்த சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஜம்ப் சீட்ஸ் தான் இதில் வருது. ஸோ இது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேணாம்னாலும் பூட் ஸ்பேஸாக கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரியர் சீட் ஸ்பேஸ் இங்கே வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அண்ட் ஹைட் கம்மியாக இருக்கவங்க உட்காரலாம். பட் இங்கே கம்ஃபர்ட் அப்படிங்கிறது நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நார்மலாக உட்காந்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி உட்காந்துட்ருக்கப்போ எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து அடிக்குவேட்டாக இருக்கும். ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க உட்காந்தாங்கன்னா ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த சீட் வந்து சில்ட்ரன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு அடல்ட்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது க்ளோஸ் பண்ணுறதும் ஈஸி தான். ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. இவ்வளோ தான் அதோட மெக்கானிசமே. அண்ட் இங்கேயுமே ஒரு லெதர் மெட்டீரியல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சீட்டுமே லெதர் தான் வருது. ஏன்னா இது டாப் அண்ட் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால இதில் வந்துட்டு உங்களுக்கு லெதர்ட் அப்போல்ஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க.
ரியரில் வைப்பர் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் டிஃபாகர் அப்படிங்கிறது இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கே கிடையாது. நம்பர் பிளேட் வந்துட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் பேசஞ்சர்ஸ்க்காக ஃபுட் ஸ்டெப்புமே இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் ரோ மட்டும் அதை நீங்கள் ஆக்குபை பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த காருக்கு ஃபியூல் டேங்க் அப்படின்னு பார்க்குறப்போ ரைட் சைடில் இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு 60 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்துடுது. ஸோ எல்லாமே ரகடாக தான் இருக்குது. நீங்கள் டோர் க்ளோஸ் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறது கூட பயங்கர ரகடாக தான் இருக்குது. நீங்கள் பொறுமையாலாம் அதை சாத்தவே முடியாது. இப்படி டைட்டாக சாத்தினீங்கன்னா தான் டோர் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகும். இன்டீரியரில் நிறையவே சேஞ்சஸ் இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் லெதர் அப்போல்ஸ்ட்ரி தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. சீட்டுமே லெதரில் தான் வருது. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். அதில் கப் ஹோல்டர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் இந்த டோர் பேட்ச்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெய்ஜ் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரௌன் மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் அண்ட் லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் டோர் ஹேண்டில் எல்லாமே மேட் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கிரஸ் பார்ப்போம். ஓகே, உள்ளே ஏறி வர்றது நம்ம கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. ஸோ உள்ளே வந்தப்புறம் இந்த இடத்துல ஸ்பேஸ் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு உங்களை அட்ராக்ட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் தான். ஸோ சீட்டோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே ஹைட்டாக வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ அண்டர் தை சப்போர்ட் வந்து நல்லா இருக்குது இந்த இடத்துல. ஸோ என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட் இந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஹெட்ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". எனக்கு நல்ல ஒரு ஹெட்ரூமே இந்த இடத்துல கிடைக்குது. லெக் ரூம் நீரும் ஓகே தான், ரொம்ப மோசமாக இல்லை. இந்த இடத்துல ஒரு மேக்சின் ஹோல்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. 2 பேர் அப்படிங்கிறது தாராளமாக உட்காரலாம். 3 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். அந்தளவுக்கு கேபின் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. அண்ட் ஹைட்டாக இருக்கிறதுனால கேபின் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக ஃபீல் ஆகுது. இதுதான் இந்த அப்டேட்டான பொலேரோட டேஷ்போர்ட். நம்ம ஃப்ரண்ட்டில் போய்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த ஆம்ரெஸ்ட்டோட டிசைனுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து அப்படியே ஸ்லைட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் கை வைக்கிறதுக்குமே நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஹேண்டிலுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக எல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் இந்த பொலேரோவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், லாக்கிங் அண்ட் லாக்கிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக மற்ற கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் அன்லாக், பட் பொலேரோவில் இதுதான் லாக். இப்போ நான் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் டோரை ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகாது. இதுதான் அன்லாக். ஸோ இந்த மெக்கானிசம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மஹிந்திரா பொலேரோவில். எக்ரஸ் ஈஸி தான். அண்ட் இந்த காரோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்குறப்போ 9,69,000 ரூபாய், அதாவது 9,69,000 ருபீஸ் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க இந்த V8 டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு. ஆன் ரோட்னு வரப்போ 12,13,000 ருபீஸ், அதாவது 12,13,000 ரூபாய் ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. இது மட்டும் இல்லாமல் இந்த காரில் மைக்ரோ ஹைப்ரிட் சிஸ்டம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் ஸ்டாப் மட்டும் ஒர்க் ஆகும், ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் டோர் பேட்சுமே அதே மாதிரி தான் ஒரு பெய்ஜ் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல டோர் பாக்கெட்ஸ் அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டில் ஹோல்டர் கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல் சென்டரில் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் மட்டும் வந்துருது. இங்கே ஒரு உட் ஃபினிஷ் மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கீபோர்டு இடத்த சுற்றி ஒரு LED லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நைட் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இங்கிரஸ் ஓகே, கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. அதெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் காரை இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓ மை காட், இதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படியே ஒரு ஷேக் ஆச்சு. ஸோ இந்த ஸ்டியரிங் வீலோட டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ட்வின் பீக்ஸ் மஹிந்திரா லோகோ வந்துருது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டியரிங் வீலுக்குமே அட்ஜஸ்ட் எதுவுமே கிடையாது. நார்மலாக இப்போ எப்படி என்ன பொசிஷனில் இருக்கோ அதே மாதிரி தான் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டியரிங்கில் ஒரு சின்ன லைட்னஸ் தெரியுது. ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங் வீல் இதில் கொடுத்துருக்காங்க. பழைய பொலேரோ அளவுக்கு இது வந்து ரொம்ப டைட்டாக இல்லை. ஆக்சுவலாக அதில் ரைட் ஃப்ளோ டெக்னாலஜி அப்படின்னு புதுசாக டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு அந்த சஸ்பென்ஷன் அண்ட் ஸ்டியரிங் வீல் அண்ட் பிரேக்கிங் எஃபிஷியன்சியுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பழைய பொலேரோவை கம்பேர் பண்ணுறப்ப அப்படிங்கிறத மஹிந்திரா வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் பார்க்குறப்போ பழைய பொலேரோ மாதிரி தான் மோரலஸ் இருக்குது. பட் அந்த ப்ரௌன் தீமுக்கு போயிருக்காங்க. ஸோ அதனால் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஏரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. டியூயல் ஏர்பேக்ஸ் இந்த காரில் வந்துட்டு இப்போது ஸ்டாண்டர்டாக வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் ABSமே இந்த காரில் வந்துட்டு இப்போ ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ ஒரு பெரிய அடிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டில் ஒரு 7" டச் ஸ்க்ரீன் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக ஆண்ட்ராய்ட் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். இதில் ப்ளூடூத், கார்பிட் லிங்க் அண்ட் கலர், டிஸ்பிளே, ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு 4 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் வந்துடும். மியூசிக், ரேடியோ செட்டிங்ஸ் அண்ட் ஸ்டியரிங் வீல் இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வீலோட பட்டன்ஸ்க்கு என்னென்ன ஃபங்க்ஷன் அசைன் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் இங்கேருந்தே பண்ணிக்கலாம். பட் எல்லாமே ரொம்ப குட்டியாக இருக்குது. ஏன்னா 7" தான், அது ஒரு ஹாரிசான்டலாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் இருக்குது, பட் எல்லாமே ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. அண்ட் ப்ளூடூத், ரேடியோ, மியூசிக், செட்டிங்ஸ், ஆப்ஸ் அண்ட் நேவிகேஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க. மொபைல் கனெக்ட் பண்ணிங்கன்னா நேவிகேஷனுமே இதில் பார்த்துக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கும் ஃப்ளூயிடாக தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். பட் எதுவுமே இல்லாமல் இருந்ததுக்கு இது கொஞ்சம் ஓகே அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல 2 டைப் A சார்ஜிங் போர்ட் வந்துடுது. அண்ட் ஒரு டைப் C சார்ஜிங் போர்ட்டுமே இந்த மஹிந்திரா பொலேரோவில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் AC வென்ட்ஸ் நார்மலாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்குது. ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே மேனுவலாக கொடுத்துருக்காங்க.
டிஃபாகருக்கான பட்டன் இந்த இடத்துல வந்துருது. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மட்டும் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இது ஆல்ரெடி பொலேரோவில் இருந்தது தான். இதில் இப்போ சின்னதாக ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் இதில் டாக்கோமீட்டர் வந்துருது. ஓ மை காட், ப்ரெஸ் பண்ணாலே வண்டி அப்படியே ஷேக் ஆகுது. இந்த இடத்துல ஃபியூலுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துருது. அண்ட் டெல்டெயில் லைட்ஸ்லாம் ஃபுல்லாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலி இப்போ உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமே இந்த மஹிந்திராவோட பொலேரோவில் கிடைக்கும். அண்ட் டெம்பரேச்சர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி, அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, டிரைவ் டைம் அண்ட் ஓடோமீட்டர் அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்துருது. லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி அண்ட் கிளாக் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். 13.7 கிலோமீட்டர்ஸ் ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமியை காமிக்குது. ஸோ மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 12 to 15 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த கார் கிட்டேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் 3 சிலிண்டர் இன்ஜின் தான். ஸோ உங்களோட டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து அந்த மைலேஜ் அப்படிங்கிறது இந்த கார் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் இல்லை, மேனுவல் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டேஷ் கேம் வந்து அடிஷனலாக ஆட் பண்ணுது, இது காரோட வராது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேபின் லாம்ப்ஸ் ஹாலஜன் வந்துடுது. ரியர்லலாம் எங்கேயுமே கேபின் லாம்ப்ஸ் கிடையாது, இந்த இடத்துல மட்டும் கொடுத்துருக்காங்க. மேலே ரூஃப் லைனிங்குமே ஒரு பெய்ஜ் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டி வைஸ் இந்த கார் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டியூல் ஏர்பேக் ஸ்டாண்டர்டாகவே பேசிக் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏபிஎஸ் வந்துடும். அண்ட் ஆல்சோ இந்த பர்டிகுலர் B8 வேரியண்ட்டில் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் அப்படிங்கிறதுமே இந்த காரில் கிடைக்குது. ஸோ 3 சிலிண்டராக இருந்தாலுமே உள்ளே பெருசாக அது ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டியரிங் வீல்லாம் எனக்கு பெருசாக வைப்ரேஷன் ஃபீல் ஆகலை. கியர் லிவர் மட்டும் லைட்டாக வைப்ரேட் ஆகுற மாதிரி தெரியுது. ஓகே, இந்த இடத்துல தெரியுது. ஸோ ஃபைனலி இந்த மஹிந்திரா பொலேரோவுக்கு 3 years or 1 lakh kilometers வாரண்டி ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக 2 years நீங்கள் வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரைசிங் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 12,13,000 rupees, அதாவது 12,13,000 ரூபாய் ஆன் ரோட் ப்ரைசிங் சேலம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மஹிந்திரா பொலேரோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் கைஸ் இந்த மஹிந்திரா பொலேரோ B8 வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் பற்றி உங்களோட வச்சா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். See you guys in next video. Real soon. Take care. Bye bye and drive safe.